அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடியின் அற்புதங்கள். முஸ்லிம்களாகிய நாம் எல்லோருக்கும் என்றும் வற்றாத புனித ஜம்ஜம் நீர் எனும் அற்புதம் பற்றி தெரியும். ஆனால் சர்வத்தின் மூல ஒளியாய் திகழும் நபி அண்ணல் எம்பெருமான் சர்வரே ஆலம் அகிலத்தின் அருள்கொடை அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடியின் அற்புதத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடியானது இன்றளவும் வளர்ந்து கொண்டே வருகிறது என்று ஆராய்ச்சியில் தெளிவாக கண்டறியப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடியானது 2 அல்லது 3 பாகங்களாக பிரிகிறது. அதில் ஒரு இலையிலிருந்து புதிய முடி துளிரத் தொடங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கையான திருமுடியை நேரடியாக நெருப்பில் போட்டால் நெருப்பு எரிப்பதில்லை. பரிசுத்தமான திருமுடியை தீ தொடுவதில்லை. ஆனால் நம்மை போன்று சாதாரண மனிதர்களின் முடியை போட்டால் உடனே நெருப்பு எரித்து கரித்து விடுகிறது. இது திருத்தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சங்கையான திருமுடி என்பதற்கு தெளிவான சான்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதி உயர்வான திருமுடிக்கு முன்பாக திக்ர் மற்றும் ஸலவாத் ஓதும்போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமுடி தானாகவே அசைந்து ஒளிர்கிறது. இது திக்ர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான மகத்தான அத்தாட்சியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடி எல்லா நேரமும் ஒரே அளவில் இருக்காது. ஆனால் ஒரு நேரம் 5 அங்குல நீளத்தில் இருக்கும், இன்னொரு நேரம் 10 அங்குல நீளத்தில் இருக்கும். இப்படி ஒரு விசேஷம் வேறொருவரின் முடிக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முடி எல்லா நேரமும் ஒரே அளவில் இருக்காது. ஒரு நேரம் கருப்பு நிறத்தில் தென்படும், இன்னொரு நேரம் சிகப்பு நிறத்தில் தென்படும். இப்படி ஒரு விசேஷம் வேறொருவரின் முடிக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த திருமுடிக்கு நோய்களை குணப்படுத்தும் அற்புத தன்மை கொண்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.